தேவனுடைய ராஜ்யம் என்றால் நீதி, சமாதானம், சந்தோஷம். மறந்துடாதீங்க. அடுத்த தடவை யாராவது தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் போது இந்த மூணு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆனா நீங்க பாருங்க, இந்த மூணு விஷயத்துல தான் நாங்க தவறிடுறோம். இந்த மூணு விஷயத்துல தான் சாத்தானானவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? நீதியை கெடுக்கிறான். ஆமா இல்லைங்களா? அதுக்காகத்தான் பாவத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறான். நீங்க இப்படி திரும்பினாலும் பாவம் இருக்கு, அப்படி திரும்பினாலும் பாவம் இருக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் இருக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்காங்க? சுத்திலும் என்ன பண்ணியிருக்கான்? அவனுடைய பிளான் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஃபோன் எடுத்தாலும் சரி, இல்லை நாங்கள் டிவி பார்த்தாலும், கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாலும் அதுல வேற ஏதாவது வரும். ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன பண்ணியிருக்கான் சாத்தானானவன்? நம்மளே வஞ்சிக்க பார்க்குறான் இல்லைங்களா? ஸோ முதலாவது என்னங்க? நீதியை அவன் எடுக்கிறான். நீதி போயிடுச்சுன்னா சமாதானம் இருக்குங்களா? ஏன்னா நம்ம மனசுல என்ன ஆயிட்டே இருக்கோங்க? ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சு நாங்க என்ன பண்றோம்? அந்த சமாதானத்தை நாங்க கெடுத்துக்கிறோம். சமாதானம் போயிடுச்சுன்னா சந்தோஷம் இருக்குங்களா? பாருங்க, ஒரு விஷயத்தை தொட்டா வேற ரெண்டு விஷயமும் இங்க பாதிக்கப்படுது. அதனால தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீதி. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய கண்கள் உலகமென்றும் பார்த்த போது, பழைய ஏற்பாடுல என்ன சொல்லுது? உலகமென்றும் கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டு இருக்கும்போது யாரை கண்டுபிடிச்சாராம்? நீதிமானா இருக்கிறது யாரு? நோவா மாத்திரம். தேவன் சொல்ல நல்லவங்களா இருக்கிறவங்க, சமாதானமா இருக்கிறவங்கள, சந்தோஷமா இருக்கிறவங்கள கர்த்தர் தேடல. அவர் நீதிமானா இருக்கிறவங்க தான் தேவனுடைய கண்கள் தேடினது.